வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். உக்ரைன் போர்னால ஒரு புது ரகசிய கூட்டணி உருவாகிருக்கு. யாருக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும். இது சும்மா சாதாரணமான கூட்டணி இல்ல, உலகையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். உலகம் என்ன மூணாவது உலக போரை நோக்கி போய்கிட்டு இருக்கா? கேக்குறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த ரஷ்யா ஈரான் கூட்டணி உருவாக்குற ஆபத்துகள் அந்த அளவுக்கு ரொம்பவே தீவிரமானவை. எல்லாம் ஆரம்பிச்சது உக்ரைன் போர்க்களத்துல தான். அங்க நடந்த ஒரு ரகசிய ஒப்பந்தம்தான் இப்போ உலகத்தையே மாத்திட்டு இருக்கு. பாக்கறதுக்கு இது ஏதோ ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஆனா இன்னைக்கு இது உலக அளவிலான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டணியா வளர்ந்து நிக்குது. சரி, இந்த ஒப்பந்தத்தோட முதல் லேயர் என்னன்னு பாப்போம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ரஷ்யாவோட போர்க்கள தேவையிலிருந்து தான். இந்த கூட்டணி கஸ்திவாரமே ஈரானோட பவர்ஃபுல் ட்ரோன்ஸ் தான். ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கான ஷாஹெட் 136 மொஹாஜர் 6 ட்ரோன்ஸ் கிடைச்சது. இந்த ட்ரோன்ஸ் சாதாரணமானவே இல்ல. உக்ரைனோட வான் பாதுகாப்பையே சுலபமா தாண்டி போய் அவங்களோட பவர் பிளான்ஸ், கேஸ் பைப்லைன்ஸ்னு முக்கியமான இடங்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி தாக்குச்சு. இதனால ரஷ்யாவுக்கு போர்க்களத்துல இருந்த ஆள் பற்றாக்குறையும் ஒரு வகையில சரியாச்சு. அதே சமயம் உக்ரைனோட மன உறுதிய ரொம்பவே உடைச்சது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. பதிலுக்கு ஈரானுக்கு என்ன கிடைச்சது? இதுதான் இந்த டீலோட இன்னொரு முக்கியமான பக்கம். இவ்ளோ முக்கியமான ஆயுதங்களுக்கு ரஷ்யா என்ன விலை கொடுத்தது? இப்போ நாம ரெண்டாவது லேயருக்கு வர்றோம். அதாவது ட்ரோனுகளுக்கு பதிலா பவர்ஃபுல்லான ஆயுதங்கள். ரஷ்யா தெஹ்ரானுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு தெரியுமா? ரொம்பவே அட்வான்ஸ்டான ராணுவ தளவாடங்கள். இது மத்திய கிழக்கு பகுதியோட ஒட்டுமொத்த பவர் பேலன்ஸையே மாட்டி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க பாருங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் எவ்ளோ நேரடியா இருக்குன்னு. ஒரு பக்கம் ஈரான் ஷாஹெட் மொஹாஜர் ட்ரோன்ஸை கொடுக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்யா அதுக்கு பதிலா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், Su-35 போர் விமானங்கள், அப்புறம் இஸ்கந்தர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னு கொடுக்குது. இது ஒரு நேரடியான பவர்ஃபுல்லான பண்டமாற்றம் மாதிரி தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு. இந்த ரஷ்யா ஆயுதங்களால உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான போர் விமானங்கள்ல ஒன்னான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட F-35 ஸ்டெல்த் ஜெட்ஸை கூட ஈரான் வான்பரப்புல ஒன்னும் இல்லாம ஆக்க முடியும். இது சும்மா இல்லைங்க, மத்திய கிழக்கோட மிலிட்டரி பேலன்ஸையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். சரி, இவ்ளோ பெரிய ஆயுத பரிமாற்றம் உலகத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படி ரகசியமா நடக்குது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு அவங்க பயன்படுத்துறது தான் இந்த சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், அதாவது INST. இது 7200 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான நெட்வொர்க். கப்பலு, ரயிலு, ரோடுன்னு எல்லா வழிகளையும் பயன்படுத்தி ரஷ்யா, ஈரான் அப்புறம் மத்த நாடுகளுக்கு இடையில சரக்குகளை கொண்டு போறாங்க. சொல்லப்போனா இந்த ரகசிய கூட்டணியோட முதுகெலும்பே இதுதான். பாருங்க, இந்த 7200 கிலோமீட்டர் பாதை காஸ்பியன் கடல் வழியா ரஷ்யாவையும் ஈரானையும் இணைக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இது ரொம்ப ரகசியமானது. மேற்கு நாடுகளோட கண்காணிப்பு கப்பல்கள், சேட்டலைட்டுகள்னு எதுக்குமே சிக்காம இந்த வழியில ஆயுதங்கள், எரிபொருள், ராணுவ வீரர்கள்னு எல்லாமே எந்த தடையும் இல்லாம பரிமாறிக்கப்படுது. இது அமெரிக்காவோட பொருளாதார தடைகளை உடைக்கிறதுக்காக புடின் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். இப்போ நாம இந்த கூட்டணியோட ரொம்ப ஆழமான, ரொம்பவே கவலைக்குரிய ஒரு லேயருக்கு வந்துட்டோம். இது சாதாரண ஆயுதங்களை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய பயம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 200 கிலோவுக்கு மேல. இதுதான் இப்போ ஈரான் கிட்ட இருக்கிற 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தோட அளவு. இது எவ்வளவு முக்கியமான நம்பர்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஒரு அணுகுண்டு தயாரிக்க தேவையான 90% செறிவூட்டலுக்கு இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த ஒரே ஒரு டேட்டா போதும் இந்த அணு ஆயுத அச்சுறுத்தல் எவ்வளவு நிஜமானது, எவ்வளவு உடனடியானதுன்னு புரிஞ்சுக்க. பென்டகன் அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யா ஈரானுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு வழங்கலாம். இதுல ஏவுகணைகள், எலக்ட்ரானிக்ஸ், வான் பாதுகாப்புன்னு எல்லாமே அடங்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட அணுசக்தி திட்டத்துக்கும் உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரஷ்யாவோட உதவி நியூக்ளியர் லெவல் வரைக்கும் போகுமோங்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. சரி, ரஷ்யா என்ன மாதிரியான அணுசக்தி உதவிகளை செய்யக்கூடும்னு பென்டகன் பயப்படுது? 1. யுரேனியத்தை செறிவூட்டுறதுக்கான கேஸ் சென்ட்ரிஃபியூஜ்கள். 2. புளூட்டோனியத்தை பிரித்தெடுக்கிறதுக்கான டெக்னாலஜி. 3. ஒரு அணு ஆயுதத்தை எப்படி டிசைன் பண்றதுங்கிறதுக்கான கம்ப்யூட்டர் மாடலிங். இதுல ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. ஈரான்ல ஃபூட்டோங்கிற இடத்துல ஒரு நிலத்தடி அணுசக்தி நிலையம் இருக்கு. அங்க அவங்க ரொம்ப வேகமா முன்னேறிட்டு வராங்க.
இதுக்கு காரணம் ரஷ்யாவோட இந்த உதவியா இருக்குமோன்னு ஒரு பலமான சந்தேகம் இருக்கு. அதாவது ரஷ்யாவோட உதவியால தான் ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் இவ்ளோ வேகமா போகுதுன்னு இது நேரடியா சுட்டிக்காட்டுது. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரோன்கள், போர் விமானங்கள், ஒரு ரகசிய வழித்தடம், அப்புறம் நியூக்ளியோ டெக்னாலஜி, இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு புது உலகளாவிய யதார்த்தத்தை உருவாக்குது. இது நம்ம முன்னாடி ரொம்ப பெரிய கேள்விகளை வைக்குது. இப்போ கேள்வி இதுதான், இந்த கூட்டணி அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா, இல்ல இது ஒரு புது பெரிய போருக்கு வழிவகுக்குமா? இந்த ரெண்டுல எது நடந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த புதிய அச்சு உலகத்தை மாத்தி அமைக்கப் போகுது. அத பத்தி நாம யோசிச்சு ஆகணும்.